உண்மையான தீர்க்க தரிசனம் எது, கர்த்தரிடத்திலிருந்து வராத தீர்க்க தரிசனம் எது, அதற்கு ஒரு வரையறை வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. பார்க்கலாமா? எரேமியா 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுல எரேமியா தீர்க்கதரிசி சொல்வார், சமாதானம் வரும் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருக்க அது அப்படியே சம்பவித்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இங்கு 28ஆம் அதிகாரத்தில் அனனியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், சமாதானம் வரும், சிறையிருப்பு மாறும் என்று. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் எல்லாமே சிறையிருப்புக்குள் ஜனங்கள் போவார்கள் என்று சொல்லியிருந்தார். எனவே இங்கு எரேமியா தீர்க்கதரிசி எது உண்மையான தீர்க்க தரிசனம் என்கின்ற ஒரு வரையறையை கொடுக்கிறார். ஒருவேளை தீர்க்கதரிசிகள் சமாதானம் வரும், நன்மை நடக்கும் என்று சொல்வார்களே, ஆனால் அது நடந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம். அது நடக்கவில்லை என்றால் அது அவர்களுடைய மனோராஜ்யத்தினால், அவர்களுடைய சுய எண்ணத்தினால், சுய சிந்தனையினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள். இதன் மூலம் நாம் கர்த்தருடைய வார்த்தை எது, மனிதனுடைய சிந்தனையினால், எண்ணங்களினால் ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகள் எது என்பதை கண்டுகொள்ள முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.